என்னோட செல்லக்குட்டீஸ் எல்லாரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா ஜிக்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஒன் ஷாட்டுக்கு எந்த ஒரு இன்ச்சாவும் கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே எங்கள் பாரு செஞ்சும் என் புருஷனை பற்றி இப்படி பேசாத. ஏய், உன் புருஷனை பற்றி நான் ஒன்றும் இல்லாததெல்லாம் சொல்லலை, அவன் பண்ணதை தானே சொல்கிறேன். என்ன பண்ணா? அவன் உன்னை பார்த்தான், அவ்வளோதானே. அதுக்கு ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கே நீ? ஏய், அவன் என்னை நார்மலாக பார்க்கலடா, அவன் என்னை திங்குற மாதிரி பார்த்தான். என்ன திங்குற மாதிரி பார்த்தான்? அவன் நார்மலாக தான் பார்த்துருப்பான். என் புருஷனோட பார்வையே லைட்டாக அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நீ தப்பாக புரிஞ்சுட்டு என்கிட்ட என் புருஷனை பற்றி பேசிகிட்டு இருக்காத. எங்கள் பாரஜமன், நீ ரொம்ப குழந்தையா இருக்க. இந்த புருஷங்களை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிலடா. எனக்கு மற்ற புருஷங்களை பற்றி தெரியாது, ஆனால் எனக்கு என் புருஷனை பற்றி நல்லாவே தெரியும். அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது. எங்கள் பாரஜமன், அவன் அந்த மாதிரி பையன் இல்லைன்னா என்னை பார்க்குறது ஓகே சரி, என்னை திங்குற மாதிரி பார்த்தான்னு கூட வச்சுப்போம். அதை 15 மினிட்ஸுக்கு மேலேயாடா பார்ப்பான். ஏய், அவன் பார்க்குறத நீ டைமிங் பண்ணிட்டு இருந்தியாடி. ஏய், அதெல்லாம் நீ கண்டுக்காத. நான் பார்த்தேன் 15 மினிட்ஸுக்கு மேலே பச்சை கண்ணு வாங்காமல் ஏன் கண்ணை கூட சிமிட்டாமல் பார்த்தான் தெரியுமா? எங்கள் பாருஷாலும் என் புருஷன் கண்டிப்பாக அப்படி பார்த்துருக்க மாட்டான். நீ எதையோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க. நான் தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கேனடா. ஏண்டா, உன் புருஷன் எனக்கு முன்னாடி உக்காந்துட்டு என்னையே வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான், அதுவும் திங்குற மாதிரி பார்த்துட்ருக்கான்னு சொல்கிறேன். இதில் எங்கடா நான் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது? நான் இப்போவும் சொல்கிறேன் சார், நானும் நீ எத்தையும் தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்க. திரும்பவும் இப்படி பேசுறதுனா என் கூட பேசவே பேசாத நீ. எங்கள் பாரஜமன், நீயும் நானும் உன் புருஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். உன் லைஃப்பில் நான் எப்போயாவது தப்பாக யோசிப்பேனா? நீயே சொல்லு. என் ஃப்ரெண்டுன்றதுனால தான் ஷாலு நான் இன்னமும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என் புருஷனை பற்றி வேறு யாராவது தப்பாக சொல்லியிருந்தாங்க அவ்வளோதான், இங்கே என்ன நடக்கும்னே தெரிஞ்சிருக்காது தெரியுமா? நீ திரும்பவும் இப்படி பேசாத. இங்கே பாருடா, எனக்கு உன் லைஃப் முக்கியம். அவன் அப்படி தப்பான பர்சன் மாதிரி எனக்கு தெரியுது. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியும். அவன் என்றைக்குமே தப்பான பர்சன் கிடையாது. என்னை தவிர அவன் யாரையுமே பார்த்ததும் கிடையாது, பேசுனது கூட கிடையாது. அவன் என்னை தவிர யாரையும் லவ் கூட பண்ணது கிடையாது. அவனுக்கு ஃபர்ஸ்ட் லவ், எக்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. குட்டச்சுன்னு சொல்லி என் பின்னாடி மட்டும்தான் சுற்றிட்டு இருப்பான் தெரியுமா? அதெல்லாம் உங்ககிட்ட காட்டுற வேஷன் ஜிம்மன். வெளியே அவன் எப்படி இருக்கானோ யாருக்கு தெரியும்? என்னையே அப்படி பார்த்தானா, அதுவும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சே அவன் அப்படி பார்த்தானா, வெளியே எப்படியெல்லாம் பார்ப்பான். அதை ஏன்டா நீ யோசிக்கவே மாட்டேங்கிற? இங்கே பாருஷாலும், நீ சும்மா திரும்ப இதை பற்றி நீ பேசாத. எனக்கு தெரியும் என் புருஷனை பற்றி, அவன் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. திரும்ப நீ அவனை பற்றி இப்படியெல்லாம் பேசுறதுனா என் கூட பேசவே பேசாத. ஏய், இங்கே பாருஜமன், சரி, உன் புருஷன் உத்தமன் தான், உன் புருஷன் நல்லவன் தான், ஓகே, நான் ஒன்று பண்ணுறேன். அதில் மட்டும் உன் புருஷன் திரும்ப என்கிட்ட வலிஞ்சிட்டு பேசிட்டானா அப்போ நீ ஒத்துக்கிறியா? நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, என் புருஷன் என்னை தவிர யார்கிட்டையுமே வலிஞ்சிட்டு பேச வாய்ப்பே இல்லை. அவன் எனி டைம் ரூடாக தாண்டி இருப்பான். அவன் சிரித்து பேசுகிறதே என் கூட மட்டும்தான். நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் என் புருஷன் அப்படி கிடையவே கிடையாது. நீ தான் அப்படி நடிச்சிட்ருக்க. நான் பண்ணுறத பார்க்க தானே போகிற. அப்படி என்ன தான் நீ பண்ண போகிற? பாரஜமன், பண்ணுறத பார்க்க தான் போகிற. அப்புறம் நீ தான் நான் கடைசியாக ஃபீல் பண்ண போகிற. ஏன்னா எனக்கு அவனை பார்த்தாவே தெரியுது, சரியான ப்ளே பாய் மாதிரி. இங்கே பாரு ஜெஞ்சும், இங்கே பாரு ஷாலு, திரும்ப என் புருஷனை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிடா, நான் எதுக்கும் இப்படி பேசலை, ப்ரூஃப் பண்ணிவிட்டு நான் பேசிக்கிறேன். ஓகே, அப்போது ப்ரூஃப் பண்ணிவிடுவோமா? என்ன பண்ண போகிறேன்? ஒரே ஒரு விஷயந்தான். நீ நான் சொல்கிற கொஞ்ச நேரம் வரையும் ஒளிஞ்சுக்கோ, அவ்வளோதான். அது மட்டும் பண்ணு, உனக்கு ப்ரூஃப் தானே நான் காய்ச்சேன். எனக்கு ப்ரூஃபும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம் ஷாலு. நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. நான் சொல்கிறதெல்லாம் அப்புறம் கடைசியாக போய் ஆகிடும்ல. நான் ப்ரூஃப் பண்ணிட்டு தான்ப்பா போவேன். நானும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே, கண்டிப்பாக நீ ஒளிஞ்சிக்கணும், புரியுதா? சின்ன சவுண்ட் கூட வரக்கூடாது, புரியுதாடா? அப்படின்னு சொல்லி ஜிம்மனை ஒரு இடத்துல ஷாலு ஒளிச்சு வைக்கிறாங்க. இப்போது ஜேகே அவரோட வீட்டுக்குள்ளே வராரு. வீட்டுக்குள்ளே வந்து, ஏய் குடிச்சு எங்கிட்ட இருக்க? என்ன யாரையுமே வீட்டில் காணோம், லைட் கூட போடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் லைட் சுவிட்செல்லாம் ஆன் பண்ணிவிட்டு, ஏய் குட்டச்சு எங்கிட்ட இருக்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன்டி.
எங்கே போயிட்டாங்க, ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் ஜேகே ஜிம்னு தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஷாலு வராங்க. ஹேய் ஷாலு, ஜிம்மனை பார்த்த? ஜிம்மன் தானே? ஜிம்மன் பக்கத்தில் வெளியே போயிருக்கான். அவன் வர எப்படியும் 1 hour 2 hours மேலே ஆகும்னு சொன்னான். 1 hour 2 hours மேலே ஆகுமா? அதுவும் அவன் இப்போ வெளியே போனானா? என்கிட்ட சொல்லாமல் என் கூட்டத்து எங்கேயும் போக மாட்டானே. என்ன நடக்குதுங்க? இல்லைப்பா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனான். அவன் உனக்கு சொல்ல சொன்னான். நான் வெளியே போகிறேன், ஜேகே வந்தால் சொல்லிடுன்னு சொன்னான். ஓ சரி, நான் கால் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே அவரோட ரூமுக்கு போகிறாரு. அப்போது ஷாலு ஜேகேவோட முன்னே போய் செம்ம செக்ஸியாக நிற்கிறாங்க. ஹேய், என்ன பண்ணுற? அது என்ன வந்து போயின்னு எதுக்கு கிட்ட வர? தள்ளி நிற்கிறியா? கிட்ட வராமல் எப்படி பேச முடியும்? எதுக்கு ஃபஸ்ட்டு நீயும் நானும் பேசணும்? ஃபஸ்ட்டு என்கிட்டேருந்து தள்ளி நின்று. ஐயோ ஜேகே, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும். என்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்ன தெரியும்? இங்கே பாருங்க, இவ்வளோ ஆக்டிங்கெல்லாம் தேவையில்லை. உங்கள் பொண்டாட்டி தான் இங்கே இல்லைல்ல. ஆக்டிங்கா? என் பொண்டாட்டி இல்லையா? ஏய் சி, என்ன பண்ணிகிட்ருக்க? அரைஞ்சன் வை. ஐயோ, அறைய போகிறீங்களா? எங்க? இங்கேயா இல்லை இங்கேயா? ஏய், எதுக்கு இப்போ இவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்ருக்க? நீங்கள் இவ்வளோ கேவலமாக ஏன் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? அதான் ஜிம்மன் இங்கே இல்லைல்ல. கவலைப்படாதீங்க, ஒரு 1 hour 2 hours மேலே ஆகும் அவன் வரத்துக்கு. அது வரையும் நம்ம பேசலாமா? ஏய், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? ஃபஸ்ட்டு தள்ளி நிற்கிறியா? கிளம்பு நீ. அந்த குட்டச்சி எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஜேகே அங்கே எங்கே தேடிட்டுருக்காரு. இங்கே பாருங்க ஜேகே, நீங்கள் இவ்வளோ ஆக்டிங் பண்ண தேவையில்லை. காலையில் பின்ன எதுக்கு வெச்சக்கண்ணு வாங்காமல் என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க? அதுவும் உங்கள் பார்வை பா சொல்லவே தேவையில்லை. அப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே விட்டால் கண்ணிலே என்னை சாப்பிட்ருவீங்க போலையே. அப்படி பார்த்தீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு தானே நான் இப்படி பேசுகிறேன். எதுக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏய், நான் உன்னை பார்த்தேனா? எப்போ நான் உன்னை பார்த்தேன்? ஏய், சும்மா அந்த பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. ஐயோ, யார்? நான் போய் பேசுகிறேன்னா? நீங்கள் மார்னிங் என்ன வெச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்தீங்களே, அப்போ நானும் தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஷாலு அவளோட ஷர்ட் பட்டனை ஒவ்வொன்றா அப்படியே கழட்டிட்டு இருக்கா. ஏய், ஃபர்ஸ்ட் இந்த பட்டனை கலைச்சதை ஸ்டாப் பண்ணு. நான் எப்போது உன்னை பார்த்துட்டு இருந்தேன், அதுவும் மார்னிங். எதையோ நீ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் தள்ளு. நான் என்னங்க தப்பாக புரிஞ்சுட்டேன்? நான் கரெக்டாக தான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த பக்கம் வேறு யாரை பார்த்துட்டு இருந்தீங்க? அதோ அந்த பிளேஸில் தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். வெச்சக்கண்ணு வாங்காமல் திங்குற மாதிரி நீங்கள் என்ன பார்க்கலன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜேகே கிட்ட க்ளோஸாக ஷாலு வராங்க. அப்போது ஜேகே அப்படியே ஷாலுவை தள்ளி விட்டு, ஏய் மென்டாலா நீ? லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க. இப்படியே ஒரு நான் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இப்படியா நடந்துப்ப? ஓ சி, உன்னை பார்த்த நினச்சிட்டிக்கியா? உன் மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சுன்னு உன்னை ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேனா? ஐயோ, என் குட்டச்சுக்கு இவ்வளோ ஏன் அவன் கால் தூசுக்கு கூட நீ வரமாட்டேன். அவ்வளோ அழகான பொண்டாட்டி என்கிட்ட இருக்கும்போது நான் ஏன் உன்னை பார்க்க போகிறேன்? ஏதோ சொன்னே மார்னிங் நான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன்னு. உன்னை பார்க்கல, ஒழுங்கா பார்த்தியா? உன் பின்னாடி என் குட்டச்சு நின்றுட்டு இருந்தான். அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன். அது தெரியாமல் பைத்தியம் மாதிரி வளரிட்டுருக்க. எங்க பாரு, நீ எந்த இன்டென்ஷனில் என்கிட்ட பேசுகிறனாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு என் பொண்டாட்டி போதும். அதுவும் இந்த வேர்ல்ட்லே அவனை விட அழகெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஏஞ்சல் என்கிட்ட இருக்கும்போது சி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணாலாம் நான் பார்ப்பேன்னு நினச்சிட்டிக்கா? ஃபர்ஸ்ட் தள்ளிடு. இதெல்லாம் என் குட்டச்சிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுவான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவன் வரத்துக்குள்ளே இந்த பிளேஸ்லேருந்து
நீ தயவு செஞ்சு காலி பண்ணிவிடு. அவனோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் நீ இவ்வளோ நேரம் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்க. இல்லைன்னு வையன், அவளை வச்சிட்ருப்பேன். ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லி ஜேகே அவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கான். இப்போது அப்படியே ஃபோன் பாக்கெட்டில் ஃபோனை எடுத்து ஜிம்மனுக்கு தான் டயல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது ரிங்டோன் சவுண்ட் பக்கத்தில் கேட்குது. ஏய் என்ன இது? குட்டச்சியோட ரிங்டோன் ஆச்சே, எங்கேருந்து கேட்குது? ஃபோனை வீட்டில் எங்கேயாச்சும் விட்டு போயிட்டானா? இல்லையே, அவனை ஃபோனை கையில் வச்சுக்க சொல்லோனே அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து ஒளிஞ்சிட்டு இருந்த ஜிம்மன் அப்படியே எழுந்து நிற்பான். ஏய் இங்கே என்ன நடக்குது? நீ வெளியே போயிருந்தேன்னு எவ சொன்னா? அது ஒன்றும் இல்லை செக்கி, இங்கே ஒரு சின்ன கேம் தான் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்களா? ஹேய் குட்டச்சி, என்ன நடக்குதுங்க? அது அது வந்து ஜேக்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை ஜேக்கே, இவ தான் நீ காலைல பார்த்துட்டே இருந்தேன், நீ சரியான போரிக்கின்னு என்கிட்ட சொன்னாலா? நான் அப்படியெல்லாம் இல்லை, என் புருஷன் ரொம்ப நல்லவன், அவன் என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான் அப்படின்னலாம் நான் சொன்னேன். ஆனால் அவன் நம்பவே இல்லைடா. இங்கே பாரு, நீ நான் பார்த்தாவே உன் புருஷன் விழுந்துடுவான் தெரியுமா அப்படி இப்படின்னு அவள் தான் என்னை எப்படியோ சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தா தெரியுமா. நான் எதுவுமே பண்ணல. ஜிம்மன் என்ன சொல்கிற? எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு பேசாத. ஏய் ஷாலு, என்ன நடக்குதுங்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் காலையில் என்னை பார்த்துட்டே இருந்தீங்களா, அது எனக்கு உங்கள் மேலே ஒரு டவுட் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன கேம் ப்ளே பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. உனக்கு டவுட் ஆச்சு, ஓகே. ஹேய் ஜிம்மன், கிட்ட வாங்க. என்ன ஜெய்கே? அப்போது உனக்கும் என் மேலே டவுட் வந்துச்சா என்ன? இல்லை இல்லை, எனக்கெல்லாம் உன் மேலே எந்த டவுட்டுமே இல்லை தெரியுமா. இவ தான் எல்லாமே சொன்னான். அவள் சொன்னா சொல்லலை அதெல்லாம் நான் கேட்கல. உனக்கு என் மேலே டவுட் வந்துச்சான்னு கேட்டேன். இல்லை ஜேகே, ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு உன் மேலே சின்ன டவுட் கூட கிடையாது தெரியுமா. இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், என்னையும் மீறி இவ தான் பண்ணா தெரியுமா. கண்டிப்பாக எனக்கு ப்ராமிஸாக உன் மேலே எந்த டவுட்டுமே கிடையாது. டவுட் இல்லாமையா அவள் இவ்வளவும் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்க? இல்லை, நான் ஓகேலாம் கண்டிப்பாக சொல்லவே இல்லை. இல்லை ஜிம்மன், உனக்கு எல்லாம் அவ்வளோ சீப்பாக போயிடுச்சா? அவளுக்கு என்ன சொல்லியிருந்தாலும் நீ இதுக்கு ஓகே சொல்லியிருக்க கூடாது. ஆனால் ஓகே சொல்லியிருக்க. அப்போது உன் மனசில் ஓரமாக எங்கேயோ ஏன் லவ் மேலே டவுட் இருக்குன்னு தானே அர்த்தம். ஜேகே, ப்ராமிஸாக இல்லைடா, அப்படியெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. இது வேறு ஏதோ பண்ண போய் இங்கே வேறு ஏதோ நடந்திருக்கு. இங்கே பாரு ஜேகே, ப்ராமிஸாக நான் அப்படி நினைக்கவே இல்லை. இங்கே பாரு ஜிம்மன், இப்போதைக்கு நீ எதுவும் பேசாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. நீ உன் வேலையை போய் பாரு. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தது செம்ம டயர்டாக இருக்குது, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு என் கண்ணு முன்னாடியே வந்துடாத, புரியுதா? சேகே, ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறேன்? நான் வேணும்னு பண்ணல, இது தெரியாமல் நடந்ததுடா. ஜிம்மனா ஜேகே, ஜிம்மன் தள்ளி நில்லுன்னா தள்ளி நில்லு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், புரியுதுல்ல? புரியுது, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கோமா அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே ஷாலுவோ, ஐயோ நல்லா இருந்த கப்புள்ஸை பிரிச்சிட்டோம் போலையே, நான் தான் லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போலையே, ஐயோ இப்போ என்ன பண்ணுவேன், இவன் வேற அழுதுட்ருக்கானே. ஜிம்மன், ஷாலு தயவு செஞ்சு போயிடு, ஒன்றால் தான் பாரு, நாங்கள் மேரேஜ் ஆகி 3 years ஆகுது, இது வரையும் அவன் என்னை ஜிம்மன்னு கூப்பிட்டதே இல்லை தெரியுமா. ஏன் அவன் என்கிட்ட வாய்ஸை ரைஸ் பண்ணதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி உன்னால் மட்டும்தான்
அவன் என் வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு அவன் என்னை ஜிம்மன்னு கூப்பிட்டுட்டு போயிருக்கான். நான் எப்படி திருப்பி நான் அவங்ககிட்ட போய் பேசுவேன்? உன்னால தான் எல்லாம் தெரியுமா, ப்ளீஸ் நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லி அங்கே ஜிம்மன் அழுதுட்ருக்கான். அப்போ ஷாலு ஜிம்மன் கிட்ட வந்து, டேய் சாரிடா, நான் தான் ஏதோ தெரியாமல் தப்பாக புரிஞ்சுட்டு பண்ணிட்டேன், என் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. சரி, இந்த ப்ராப்ளம் எல்லாம் என்னால் தானே நடந்துச்சு, இந்த ப்ராப்ளமை நானே சால்வ் பண்ணிடுறேன், ஓகேவா? நீயே சால்வ் பண்ணுறியா? எப்படி? அவன் தான் என்னை மூச்சிலே முழிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டானே, நான் எப்படி போய் பேசுவேன்? சரிடா, அதுக்குன்னே யூனிவர்சல் பிளான் ஒன்று இருக்குல்ல. என்ன பிளான்? அதான்டா, அப்படி இப்படி ஏதாச்சும் பேசி கரெக்ட் பண்ணிடு. அப்படி இப்படி ஏதாச்சும் பேசிங்கன்னா, டேய் நடிக்காத, நீ குழந்தை தான், அதுக்குன்னு ஓவர் குழந்தெல்லாம் கிடையாது. நீங்கள் இது 2 பேரும் ஒன்றாவே இருந்ததில்ல. அது இருக்கும், ஆனால் எனக்கு அந்த மாதிரியெல்லாம் பேச வராதே. பேச வராதா? ஆமாம், அது எப்பயுமே ஜேகே தான் என்கிட்ட ரொமான்டிக்காக பேசுவான், எனக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் வராது. ஸோ இவனை வச்சுட்டு, சரி நான் சொல்கிறத அப்படியே கேளு. இல்லை கேட்க மாட்டேன், இவ்வளோ நேரம் கேட்டதுனால தாண்டி இவ்வளோ பிரச்சனை, இனிமேல் கேட்க சொல்கிறியா? அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஐயோ, அப்போ பிரச்சனை பண்ண சொன்னேன்டா, இப்போ பிரச்சனை சால்வ் பண்ண தானே ஒரு ஐடியா சொல்கிறேன். இங்கே பாரு, நான் சொல்கிறத அப்படியே பண்ணு, அப்புறம் நான் கிளம்பிடுறேன், ஓகேவா? தயவு செஞ்சு சீக்கிரம் கிளம்பு. இங்கே பாரு, இப்போது நான் உன்னை ரெடி பண்ண போகிறேன். என்னையா இப்போ எதுக்கு என்ன ரெடி பண்ண போகிறேன்? லூஸ் ஆடி, நீ எங்களை சமாதானம் பண்ண ஏதாவது சொல்லுன்னா ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இவனை வச்சுட்டு இங்கே பாருடா, ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளு. சரி சொல்லு. இங்கே பாரு, நான் உன்னை ரெடி பண்ண போகிறேன். நான் சொல்லித்தர மாதிரி நீ போய் ஜேகே கிட்ட மட்டும் பேசினேன்னு வை, உடனே சமாதானமாயிடுவான், புரியுதா? அப்படிங்கிற கண்டிப்பாக சமாதானமாயிடுவானா? கண்டிப்பாக. எந்த புருஷன்தான் அவ்வளோ லவ் பண்ணுற பொண்டாட்டி அப்படி பேசும்போது மயங்காமல் இருக்கான்? கண்டிப்பாவா? ஆனால் எனக்கு தான் ரொமான்டிக்காக பேச வராதே. டேய், அவன் தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிருக்கான்ல, அதுக்குள்ளே நான் சொல்லித்தரேன், புரியுதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை அங்கேருந்து ஷாலு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இப்போது அப்படி இங்கே பார்த்தா ஜேகே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு செம்ம கடுப்பாக அவர் பெட்டில் அப்படியே சாஞ்சு உட்காந்த மாதிரி மடியில் லேப்டாப்பை வச்சு அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அப்படியே ஒரு 1 ஹவருக்கு மேலே டைம் ஸ்கிப் ஆகுது. டேய் ஜிம்மன், பா செம்மையாக இருக்கியடா, என் கூட இருந்த குழந்தையா இது? சரி, பார்க்க செம்மையாக இருக்க, நான் சொல்லி தந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த மாதிரி பேச வராதே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, எப்படியாவது ட்ரை பண்ணி அப்படி பேசு, அப்போ தான் உன் புருஷன் உங்ககிட்ட பேசுவான். சரி, அவன் பேசணுன்னா நான் என்ன வேணால் ட்ரை பண்ணுவேன். ஓகே, பர்ஃபெக்டாக இருக்க, ட்ரெஸ்ஸு பர்ஃபெக்ட்டு, மாடுலேஷன் கரெக்டாக பண்ணிடுறா. அப்புறம் மார்னிங்கு கால் பண்ணுறேன் நான், அப்போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லு. ஏய் சீ, அசிங்கமாக பேசாத. ஐயப்பா, நீ பண்ணாதாடா கேட்க போகிறேன். கண்டிப்பாக நீ மார்னிங் எல்லாம் வாய்ப்பில்லை, நான் ஈவினிங் கால் பண்ணுறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்? இப்போயே எங்களுக்கு நடக்கும், ஆனால் நான் மார்னிங் சீக்கிரம் எழுந்துருவேன், ஏன்னா அவன் ஆஃபீஸ் போகணும்ல, அதனால் நான் சமைக்கணும், அதனால் நான் சீக்கிரமே எழுந்துருவேன். ஐயோ, இந்த குழந்தைக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அப்போல்லாம் இருந்திருப்பீங்க, நீங்கள் ஒன்றா இருந்திருப்பீங்க, அது வேறு ஜேகே. ஆனால் நீ இப்போ பார்ப்பல்ல, அது வேறு ஜேகே. நீ பார்க்க தானே போகிற, கண்டிப்பாக உன்னால் மார்னிங் எழுந்திருக்க முடியாது. சரி, நான் சொன்ன மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணிடு, ஓகேவா? நான் போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஷாலு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறா. இப்போ ஜிம்மன் தான், ஐயோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நான் போட்டதே இல்லை, இவன் ஏன் அப்படி போட்டு விட்டுருக்கான்? இப்படியெல்லாம் போட்டால் தான் பசங்களுக்கு பிடிக்குமா? ஐயோ எனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, மூஞ்சில் வேற என்னென்னத்தையும் பூசி வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஜிம்மன் பேசிகிட்ருக்காரு. இப்போது அப்படியே ஜிம்மன் அவரோட ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா பெட்டில் சாஞ்சிட்டு ஜேகே அவர் ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிம்மனுக்கு என்ன நம்ம வரது கூட தெரியாமல் அப்படி என்ன இவனுக்கு ஒர்க்கு
ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நம்ம பேசவே இல்லை. ஆனாலும் எப்படி இவன் பேசாமல் இருக்கான்? அப்போது உண்மையாகவே ரொம்ப கோவமாக இருக்கானோ? சரி ஜெமன், நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கோ. ஷாலு சொன்னதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெமன் செம்ம க்யூட்டாக என்னென்னமோ புலம்பிகிட்ருக்கான். ஆனால் ஜேகே எதுவுமே காதில் வாங்காத மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்காரு. சாரி, ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஜெமன் அப்படியே அந்த டோர்கிட்ட ஒரு மாதிரி செக்ஸியாக நின்றுட்டு சங்குக்கா சங்குக்கா அப்படின்னு செம்ம செக்ஸி வாய்ஸில் கூப்பிட்டுட்ருக்காரு. ஆனால் அவர் செக்ஸின்னு நினைக்கிறது அவர் செம்ம க்யூட்டாக கூப்பிட்டுட்ருக்காரு. ஜங்குக்கு எல்லாமே கேட்குது. ஆக்சுவலாக அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னா ஒரு பிகினி செட் மாதிரி போட்டுட்ருப்பார். அது சுத்தமாக ஜிமினுக்கு பிடிக்காது. பட் சாலு தான் அவனை ஒரு மாதிரி கந்தரகோலம் பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. அவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் அவர் நின்றுட்டுருப்பார். அது எல்லாமே எதுவுமே கண்டுக்காத மாதிரி ஜேகேக்கு ஜிமினோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. ஆனால் அது கண்டுக்காத மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்போது திரும்ப என்ன நான் இப்படி கூப்பிட்றேன், அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான், இன்னும் செக்ஸியாக கூப்பிடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கா ஜங்குக்கா இங்கே பாருடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி க்யூட்டாக கூப்பிட்டுருக்கான். ஜேகேக்கு லைட்டாக சிரிப்பு வருது. பட் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. என்ன இவன் சுத்தமாக திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அப்படியே ஜேகே கிட்ட வந்து நின்று ஹே ஜங்குக்கா, ஜங்குக்கா இங்கே பாடுறான் அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். ஜேகே அப்படியே லேப்டாப் ஓரமாக வச்சுட்டு என்ன சொன்ன? ஜங்குக்கா சொன்னேன், அதுக்கு ஏன் இப்படி கிட்ட வர? ஜங்குக்காக்கு அப்புறம் என்னமோ சொன்னேன், என்ன சொன்ன? அது வந்து அப்படின்னு ஜேகே ஜிமன் தலையை சொரிஞ்சிட்ருக்காரு. ஜேகே தான் டேய் ஜங்குக்காவா, என் பொண்டாட்டிக்கு எப்போ இருந்து இவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னு தெரியலையே. அது நீங்கள் எப்போவும் எனக்கு கூப்பிட்டுச்சின்னு கூப்பிட்டுட்டே இருப்ப. நம்ம 2 ஹவர்ஸாக பேசலடா, ஆனால் நீ ஒரு டைமாவது என்னை கூப்பிட்டியா? அதுவும் நான் எப்படி அழகாக ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிறேன், நீ ஏன்டா ஒரு நிமிஷம் பார்த்தியா? நான் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நீ சமாதானம் ஆகணுன்னு தானே போட்டேன், எவ்வளோ செக்ஸியாலாம் கூப்பிட்டேன். ஆனால் நீ ஏன்டா என்னை திரும்பி கூட பார்க்கல? அப்போது நிஜமாகவே உனக்கு நான் போர் அடிச்சிட்டுனா? ஏய் ஃபர்ஸ்ட் பாய முறி, இருக்கிற கோவத்துக்கு ஏதாச்சும் பிடிச்சி பண்ணிட போகிறேன். எங்கே பாரு, நான் இது வரைக்கும் உன்னை சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஓகே, கோவமாக இருக்கனே ஹாஷாக ஹேண்டில் பண்ண வேண்டான்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கேன். என்னடி ட்ரெஸ் இது? ஏய் இப்படியெல்லாம் எண்டி போடுற? அது நல்லா இல்லை தானே? இது ஷாலு தான். எதுவும் இப்படியெல்லாம் போட்டால் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? நீ சமாதானம் ஆகிடுவேன் உடனே. அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தான். அவளால் தான் இந்த பிகினியெல்லாம் போட்டிருக்கேன் தெரியுமா? வா, இந்த ஸ்டைலில் ஒன்று பார்த்ததே ரெடி கூட்டச்சு. ஒரு நிமிஷத்தில் ஃபுல் கோவமும் பறந்து போயிடுச்சு. ஆமாம், செக்ஸியாக அதை கூப்பிட்றேன்னு நினச்சிட்டு எதுக்கு நீ இவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்ருக்க? க்யூட்டாவா? அட பாவி, உனக்காக தான்டா இதெல்லாம் பண்ணேன். என்னடா நீ பொசுக்குன்னு க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டேன். உண்மையாக தாண்டி சொல்கிறேன், செம்ம க்யூட்டாக இருக்கேன். ஆனால் கழுத்துக்கு மேலே தான் க்யூட்டாக இருக்கேன், கழுத்துக்கு கீழே பா ஹாட்டாக இருக்கேடி. எனக்கும் ஆசை இருந்திருக்கு உன்னை இந்த மாதிரி ட்ரெஸ்லலாம் பார்க்கணுன்னு. உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்ட்டு தான் கேட்டதில்லை. என்ன சமாதானம் பண்ண நல்லா தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருந்தால் எனக்கு பிடிக்காதா? இப்போ தானே பிடிக்கும்னு சொன்னேன். பிடிக்கும், இது போட்டு பார்த்த வரையும் ஓகே. எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டே இருக்க சொல்கிறேன்? கீழே பாரு, என் தம்பி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிம்மன் அப்படி கீழே பார்க்குறாரு. பார்த்தா ஜேகேயோட மெம்பர் ஜிம்மனோட ஸ்டொமக்கில் இடிச்சிட்ருக்கு. சங்குக்கா, என்னதுன்னா ஏண்டி பார்த்ததே இல்லையா? என் தம்பியை எத்தனை டைம் பார்த்துருக்கேன், அதுக்கு இப்படி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. உனக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல? அப்போது உன்னை இப்படி பார்த்த
எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஜிம்மனை கிட்ட எடுத்து செம்ம ஆஷா கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சங்குகா, எதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணுற? நீ எப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ல? அதெல்லாம் நீ என்ன டென்ஷன் பண்ணாததுக்கு முன்னே யோசிச்சிருக்கணும் செல்லம். இப்போ யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜிம்மனோட நெக்கை பிடிச்சி கிட்ட எடுத்து அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே அவரோட ஒவ்வொரு ஃபிங்கரும் அவரோட ஜிம்மனோட ஒவ்வொரு பாட்லேயும் ரப் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே அவர் ஃபிங்கர்ஸ் எல்லாம் வந்து ஜிம்மன் மேலே ஒரு பிகினி போட்டுட்ருப்பாரு. அதோட நாட்டை அப்படி கழட்டிகிட்ருக்காரு. ஜிம்மன் ஒரு மாதிரி செம்ம ஷையாக மூச்சு விட முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு எப்படி தான் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா 3 இயர்ஸில் ஜேகே ஜிம்மன் கிட்ட ஹார்ஷாக நடந்துக்கிட்டதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால் அப்படியே அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே அங்கே பார்த்தா ஷாலு காரில் போயிட்டுருப்பாங்க. எப்படியும் ஜிம்மன் உள்ளே போய் 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. கண்டிப்பாக ஏதோ சம்பவம் இருக்குது. கண்டிப்பாக மார்னிங் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாலு ஒரு பக்கம் சிரிச்சிட்ருக்கா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ஜேகே அவன் ஜிம்மனோட சீக்ஸு, நெக்கு, எல்போன்னு அப்படியே கட்டிச்சு வைக்கிறாரு. ஜமுகா, வலிக்குதுடா, கடிக்காத ப்ளீஸ், ரொம்ப வலிக்குது. வலிக்கிட்டும், எனக்கும் எப்படி தானே வலிச்சிருக்கோம். நான் தான் சொன்னேன்ல என்னை டென்ஷன் பண்ணாதுன்னு, உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்லேயே சொன்னேன்ல, அதுக்கு இப்படியா பண்ணுவேன்? சங்குக்காரன் ரொம்ப வலிக்குதுறான், ப்ளீஸ் ப்ளீஸ் ஹார்ஷம் பண்ணாத. எனக்கு என் புருஷனை தான் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு இவ்வளோ ஹார்ஷம் வேண்டாமே. நான் ஒன்று ப்ராமிஸாக ஒரு லவ் சந்தேகப்படவே இல்லைடா. இந்த ஷாலு தான் கிறுக்கு மாதிரி ஏதோ பண்ணி விட்டான். ப்ளீஸ் சங்குக்கா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பெயினாக தானே இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு நாள் பெயினாகவே இருக்கட்டும். என்னால் இதுக்கு மேலே சாஃப்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. ஆல்ரெடி நான் உன்னை சாஃப்டாக தான் சில ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெயே அப்படியே ஜிம்மனை பிடிச்சி அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவர் கீழே போட்டுட்டு இருந்த பெகினி எல்லாத்தையுமே கழட்டிடுறாரு. இப்போது ஜிம்மன் அப்படியே அன்ரெஸ்டாக இருக்கார். அப்படியே ஜிம்மன் ரொம்ப அப்படி கண்ணெல்லாம் தண்ணி முட்டிட்டு அழுகிற மாதிரி நிற்கிறாரு. ஏன்னா ஜேகே அங்கங்கே பிடிச்சி கடிச்சு வச்சிட்ருக்காரு. ஜேகே இப்போது ஜிம்மனோட நிப்பில் பிடிச்சி அப்படியே கடிச்சு இழுத்துட்ருக்காரு. முக்கா, இப்படி பண்ணாத, ரொம்ப வலிக்குறான், ப்ளீஸ் இப்படி பண்ணாத. இப்படி தான் பண்ணுவேன் செல்லம், நான் இப்படி தான் பண்ணுவேன். அதெல்லாம் என்னால் இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹார்ஷாக பண்ணபோது ஒரு ஃபீல் இருக்கே, வேற மாதிரின்ட்டு அப்படியே வேகமாக இன்சர்ட் பண்ணுறான். சங்குக்கா ப்ளீஸ்டா, ரொம்ப வலிக்குது, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜிம்மனோட ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. ஜேகே அப்படியே டங்கை வச்சு அந்த டியர்ஸை லிக் பண்ணிவிட்டு, சாரி செல்லம், இன்றைக்கி உன் டியர்ஸ் கூட டேஸ்ட்டாக தான் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரை ஐஸில் கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே அவ்வளோ வேகமாக இன்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மனால் இந்த பெயினை தாங்கிக்கவே முடியல, அவ்வளோ வேகமாக இன்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கா ப்ளீஸ் மெதுவாக பண்ணு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி ஜிம்மனோட ஹேண்டை அப்படியே ஜேகேவோட பேக் ஃபுல்லும் அப்படியே அவர் நெகத்தாலே கீறிட்டுருக்காரு. பட் ஜேகேக்கு அது எதுவுமே பெயினாக தெரில, அப்படி இருக்கார். அவர் செம்ம ஹைப்பில் இருக்கார். பட் ஜிம்மனால் தான் ஜேகேவை ஹேண்டில் பண்ணவே முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே அவ்வளோ ரஃப்பாக நடந்துட்டுருக்காரு. ஜிம்மனால் சுத்தமாக முடியல. ஜேகே அவ்வளோ வேகமாக இன்சர்ட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜேகே ஜிம்மனோட இயர்ஸு, நெக்குன்னு சொல்லி அப்படியே பைக் பண்ணிகிட்டே ஜேகேவோட செஸ்ட்டில் கை வச்சு அப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மனால் அந்த பெயினை ஹேண்டில் பண்ணவே முடியல, அப்படி இருக்குது. அப்படியே அந்த மேக் அவுட் அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு, ஹார்ஷாக போயிட்டுருக்கு. அப்படியே அந்த மேக் அவுட் முடியுது. இப்படியே மார்னிங் ஆகுதுடா. ஓகேடா செல்லக்குட்டீஸ், அவ்வளோதான் அந்த ஒன் ஷாட்டே. பாய்டா செல்லக்குட்டீஸ். இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தானே நிறைய பேருக்கு சஜஷன் ஆகுமா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கடா. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாத செல்லக்குட்டீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும். அப்புறம் என் வாய்ஸு எனக்கு சளி இதை விட மோசமாக இருந்துச்சு. என்னடி 2 நாள் போடுறேன் 4ஆவது நாள் போடலன்னு கேட்குறீங்கல்ல, சளிப்பா முடியல. இதுவே ஓகே, இந்த 2-3 நாள் கொஞ்சம் பரவாயில்ல. போன டைமெல்லாம் ஆம்பளை குரல் மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இதுவே பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகேடா செல்லக்குட்டீஸ், இந்த ஸ்டோரியை கேட்டுட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கடா. பாய்டா செல்லக்குட்டீஸ்.